டேய் டேய் இங்க என்னடா பண்ற? என்ன பண்ணுறதுனே தெரிலடா, ஒரு மாதிரி இருக்குடா. நில்லு, பசங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ குணா, வாடா. விஷயம் தெரியாதா? ஆனந்த் காசை அடிச்சுட்டாங்களாண்டா. ஃபீஸ் கட்ட வச்சிருந்தானாமே அந்த காசு. அப்படியா? தெரியாதா? இல்லை எனக்கு தெரியாது. சரி வா போய் தேடுவோம். டேய் மச்சான், எனக்கு ஒரு வேலை இருக்குடா. பசங்களா தேடுறாங்க, என்னடா பண்ற நீ? டேய் சொன்னா புரிஞ்சுக்கோடா, எனக்கு வேலை இருக்குடா. அது என்ன முக்கியமாடா? வாடா. டேய் வாடா, வேலை இருக்குடா மச்சான். டேய் என்னடா நீ வேற. என்ன மச்சான், உங்களோட காசு அடிச்சிட்டாங்களாண்டா. ஐயோ எப்படி? ஃபீஸ் கட்ட வச்சிருந்தானாமே அந்த காசு. ஹலோ, சொல்றி. என்ன சொன்ன நீ இன்னைக்கு? ஃபோனா? உனக்கு இன்னைக்கு வேணுமா ஃபோன் அர்ஜென்ட்டா? ரீ வாங்கி தரேன்டி, ஃபோன் வாங்கி தரேன்டி. மாமே 10 ரூபாய் என்ன மாமே அர்ஜென்ட்டா? மச்சான் நான் இருக்கு சொல்ல, நீ மச்சான் வேற யாருன்னா கேட்குற? ஒரு நிமிஷம் இரு. என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு எப்படி 10 ரூபா கேட்கலாம்? மச்சான் 10 ரூபா. என்ன மாமே 10 ரூபா? 10 ரூபா மச்சான். மாமே 10 ரூபானா 10,000 ரூபாய் மாமே. என்ன மாமே 10 ரூபாய் கொடுத்து அசிங்கப்பத்துட்டு பத்தியா? சாய் வேற போட்டுருக்கு வண்டியில, தட்டுறா வண்டிய. மாமே அடிச்சிடலாம் மாமே. பொறு எப்படா அடித்தாங்க? இப்போ தான் அடித்தாங்களா? குணா நீ என்ன பண்ணுற? ரயில்வே ஸ்டேஷன் போய்டு. ரயில்வே ஸ்டேஷனில் போய் தேடு. நீ என்ன பண்ணுற? பார்க்கில் போய் தேடு மச்சான். நீ என்ன பண்ணுற? பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துல போய் தேடு மச்சான். நாங்கள் 2 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம். வண்டி நம்பர் நோட் பண்ணியா? இல்லை மச்சான், ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கு, ரெட் கலரு, 2 பேர் இருந்தாங்க. பின்னாடி இருந்தவன் தான் பணத்தை அடித்தான். கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க, கச்சிப் கட்டியிருந்தாங்க. சரி, அடையாளம் சொல்லிட்டான். இனிமேல் பணத்தை நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி தரணும் மச்சான். ஏய், ஏதாவது விஷயம் தெரிஞ்சா ஃபோன் அடிங்க. ஓகேடா. மச்சான் நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன் ஒரு நிமிஷத்துல. ஓகேடா மச்சான், நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன். ஓகேவா? நீ போ.
ஆனந்த் ஆனந்த் நீ பேக்ல தானே பணம் வச்சிருந்த? பேசிக்கல திருடங்களாம் செயினை தானே அடிப்பாங்க. அப்போ எப்படி பேக்? அப்போ தெரிஞ்சவங்க தான் யாரோ பண்ணியிருக்காங்க போல. யாரா இருக்கலாம் தெரியும் பேக்ல பணம் இருக்குன்னு? இவன் குணா ஜகா உங்களுக்குலாம் தான்டா தெரியும். டேய் நம்ம தேவா கூட தெரியும்டா, பக்கத்துல பண்ணோம். பஸ் ஸ்டாண்ட்ல யாரா பாத்தியா? இல்லடா, வண்டியும் பார்க்கல ஆளையும் பார்க்கலடா. வண்டியும் பார்க்கல ஆளையும் பார்க்கலையா? இல்ல மச்சான், யாரையுமே பார்க்கல. குணா எங்க போனா? குணா எப்படி போனானே? ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் போனானா? சரி நில்லு, ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஃபோனே எடுக்க மாட்டான்டா. சரி வா நம்மளே ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்ப்போம். சரி வா போலாம். தேடுங்கடா டேய், எங்க இருக்கானு? ஏய் இவனுங்க தான்டா. மச்சான் பணம் கச்சிச்சாடா? யாரா அவனுங்க? டேய் பணத்தை எட்ரா, எட்ரா பணத்தை எட்ரா. மச்சான் ஃபீஸ் கட்டியா? பேக்ல தான்டா இருக்கு, போகும்போது கட்டிடுவேன். சே ஃபோன் எடுக்கவே மாட்டானுங்களே. ஹலோ ஹலோ சேகர், நான் சொல்கிறது நல்லா கவனமாக கேளு. சொல்லு மாமே. என் கிளாஸ் பையன்கிட்ட 30,000 ரூபாய் பணம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 10,000 ரூபாய் ஷேர் கிடைக்கும். ஓகே. நீ ஒன்றுமே பண்ண தேவையில்ல, கரெக்டாக 1 மணிக்கு என் காலேஜுக்கு வந்துரு. ஒரு வேலை வந்திருக்கு மாமே, அதை முடிச்சா 10,000 ரூபாய் ஷேர் நமக்கு. டீல் மாமே, நான் சொல்லிட்டேன், நீ வர. ஆனந்த் மச்சான் நல்லா பார்த்துக்கடா. ஓகே. சொல்கிறா சேகர், அடிச்சிட்டிங்களா? மேட்ரு பக்காவை முடிச்சிட்டோம். மச்சான் உக்கார்றா. டேய் வாடா போலாம். பங்கை போயிடுறா. பங்கு உன் பங்குல மட்டும் நல்லா உஷாரா இருடா. ஏய் நீ கூட அப்படி பண்ணுவ? சிங்கமா இல்லையாடா, கூட இருந்து குழி பச்சிட்டியா? இவன்ட்டெல்லாம் என்னடா பேசுறீங்க? இனிமே மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்டா. மூஞ்சிலே முழிக்காதடா. பார்க்காதீங்கடா. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். தெரிஞ்சா நம்மள தான் அசிங்கம். இவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க.